மகிழ்ச்சியான காலை வணக்கம். தினம் ஒரு நிமிடம். மகாத்ரியாவின் கருத்துக்களின் தொகுப்பிலிருந்து. கல்வி கற்கும்போது நீங்கள் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டியிருந்தது. ஆனால் வேலைக்கு வந்தபின் நீங்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்பட வேண்டியிருக்கிறது. கல்வி கற்கும்போது நீங்கள் மற்றவர்களுடன் போட்டியிட வேண்டியிருந்தது. ஆனால் பணிக்கு வந்தபின் நீங்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து வேலையை முடிக்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக கூற வேண்டுமானால், நீங்கள் ஒரு புதிருக்கு விடை காண வேண்டும். ஆனால் விடைக்கு தேவையான அனைத்து குறிப்புகளும் உங்களிடம் மட்டுமே இல்லை. எனவே உங்கள் வெற்றியை தீர்மானிப்பது உங்களின் முயற்சி மட்டுமே ஆகாது. ஆனாலும் மற்றவர்களின் தோல்வி உங்களின் தோல்வியாகவே கருதப்படும். படிக்கும்போது பதில்கள் கேள்வியை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் தலைமை பண்பு தீர்வுகள் நிலைமையை சார்ந்ததாகவே இருக்கும். எனவே தலைமை பண்பு என்பது உங்களின் பதவி, பட்டம், நிலை பற்றியது அல்ல. ஆனால் அது விவேகத்தை பற்றியது. தலைமை பண்பு என்பது எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் வெல்லும் திறன் கொள்ளுதல், தேவைப்படும் தருணங்களில் புத்திசாலித்தனமாக இருத்தல், மற்றவர்களுக்கும் அதிகாரம் அளித்து அவர்களுக்கு தலைமை திறனை வளர்த்தல் போன்றவை ஆகும். ஒரே வரியில் கூற வேண்டுமானால், தலைமை பண்பு என்பது எப்போதும் நிலைமை தன் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று உணர்தல் வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நண்பர்களே. உங்கள் முரளி ஸ்ரீனிவாசன்.